வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பிரதமர் மோடியை சந்திக்கும் ஓபிஎஸ் கடிதம் அனுப்பிய அடுத்த நாளே அனுமதி, உற்று கவனிக்கும் அதிமுக. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழ்நாடு வரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. நேற்று பிரதமர் மோடியை சந்திக்க ஓபிஎஸ் நேரம் கேட்டு கடிதம் எழுதி இருந்த நிலையில் இன்று நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வருகிறார். நாளை மறுநாள் பிரதமர் மோடி தூத்துக்குடி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். நாளை தூத்துக்குடி விமான நிலையத்தில் ரூபாய் 380 கோடி மதிப்பிலான சர்வதேச தரத்தில் விரிவாக்கப்பட்ட புதிய முனையத்தில் மோடி திறந்து வைக்க உள்ளார். அதேபோல் மதுரை போடி இடையிலான மின்மய ரயில் வழித்தடம், தூத்துக்குடி துறைமுகம், 6 வழிச்சாலை, கூடாங்குளம் அணுமின் நிலையத்தின் மின் பரிமாற்ற அமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட ரூபாய் 4500 கோடி மதிப்பிலான திட்டங்களை மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். இந்த நிலையில் தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை சந்திக்க ஓபிஎஸ் நேரம் கேட்டு கடிதம் அனுப்பினார். அந்த கடிதத்தில் எனது தொகுதியுடன் தொடர்புடைய மதுரை மோடி இடையிலான ரயில் பாதையின் மயமாக்கல் உட்பட பல முக்கிய திட்டங்களை தொடங்கி வைக்க தூத்துக்குடி வருகிறார்கள் என்பதனை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் உங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் அனுமதி கிடைத்தால் அது எனக்கு மரியாதை மற்றும் பாக்கியமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்ட நாளில் இருந்தே பாஜகவினரால் ஓபிஎஸ் ஓரங்கட்டப்பட்டு வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இருப்பதாக கூறிக்கொண்டாலும் அதிமுக தரப்பில் இதுவரை யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இதற்கிடையே மதுரை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க ஓபிஎஸ் தரப்பு முயற்சித்ததும் நேரம் ஒதுக்கப்படவில்லை. இதனை அமித்ஷா தங்களை சந்திக்காமல் சென்றது வருத்தம் என்று ஓபிஎஸ் கூறியிருந்தார். ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓபிஎஸ் தரப்புக்கு இன்னும் கணிசமான ஆதரவு இருந்து வருகிறது. இதனால் பாஜகவில் கூட்டணியில் மீண்டும் இணைய வேண்டும் என்பதில் ஓபிஎஸ் தீவிரமாக இருக்கிறார். இந்த நிலையில் தூத்துக்குடியில் வரும் பிரதமர் மோடியை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பிரதமர் மோடியுடன் ஓபிஎஸ் சந்திக்கும் பட்சத்தில் அது தமிழக அரசியலில் திருப்புமுனையாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது. ஏற்கனவே செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் ஓபிஎஸ் தரப்பில் மாநாடு நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டிற்கு பின் ஓபிஎஸ் தரப்பை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக முயற்சிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான முதற்கட்டமாக பிரதமர் மோடியை சந்திக்க ஓபிஎஸும் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்களே உள்ள நிலையில் இன்னும் சில மாதங்களில் ஓபிஎஸ் பாதை எந்த பக்கம் என்பது முடிவாகிவிடும் என்றும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.